பூமியின் மேல் எல்லாவற்றையும் நாம் அலங்கரித்திருக்கிறோம். அழகானவன் அலங்கரித்தால் எப்படி இருக்கும்? இந்த உலகம் அதற்கு சாட்சி. அவனுடைய அழகிற்கு, அவனுடைய படைப்புகளுடைய அழகு அவனுடைய அழகிற்கு சாட்சி. உண்மையா இல்லையா? வானத்தை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். நட்சத்திரங்களை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். கடலை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். கடலில் உள்ள மீன்களை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். மலைகளை பாருங்கள், அதன் அழகை ரசித்து பாருங்கள். அதில் உள்ள மரங்களை பாருங்கள், அதில் வாழக்கூடிய விலங்கினங்களை பாருங்கள். மலைகளிலே ஓடக்கூடிய ஆறுகள், மலைகளிலே ஓடக்கூடிய அருவிகள், சுப்ஹானல்லாஹ், காடு, மலை, நிலம், இன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கக்கூடிய இந்த பூமியுடைய நிலப்பரப்பு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆஹா எவ்வளவு அழகு ஒவ்வொன்றிலும் புதைந்து கிடக்கிறது. அவன் படைத்த ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு படைப்பும், ஒவ்வொரு கால்நடையும், ஒவ்வொரு தாவரமும், ஒவ்வொரு விலங்கினமும், ஒவ்வொரு மனிதனும் என எல்லாம் அழகு. இந்த அழகுகள் அனைத்தும் சாட்சி அல்லாஹ் அழகானவன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், அல்லாஹுவை ஒரு அடியான் நெருங்குவதற்கு அவன் தனக்குரிய தன்மைகளாக கூறியவற்றை கடைபிடிக்குமாறு குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொன்னால், அதை ஏற்று கடைபிடித்தால் அல்லாஹுவை எளிதாக நெருங்கலாம். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதைப் போல, அல்லாஹுடைய தன்மைகளாக அல்லாஹ் கூறியவற்றை மனிதர்களிடமிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ரஹ்மத் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் மனிதர்களிடமிருந்து. மன்னிப்பு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் மனிதர்களிடமிருந்து. இது போன்று அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகளை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்தால் அல்லாஹுவை எளிதாக நெருங்கலாம். அதுபோல்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல்